உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அர்ச்சுனா ராமநாதன் இன்று யாழ் மருத்துவமனைக்கு சென்று தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின்படி தகவல்கள் கேட்டிருக்கின்றார். அது சம்பந்தமான காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். இதன் பின்னர் அர்ச்சுனா ராமநாதன் பத்திரிகைகள் அல்லது ஊடகங்களுக்கு சிறப்பு போட்டிகளை வழங்கியிருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதனிடம் ஊடகவியலாளர் ஒருவர் பருத்தித்துறையில் நடந்த 2 பிரச்சனைகள் சம்பந்தமாக கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஒன்று, கிராம சேவகரோடு சம்பந்தப்படாத ஒரு பிடி சோறு கேட்டு கிராம சேவர் போலீஸில் அடைப்பித்த அந்த குழந்தையின் தந்தை தொடர்பான கேள்வி. 2வது கேள்வி, பருத்தித்துறை மருத்துவமனை ஒன்றில் வெளிநோயாளர் பிரிவில் நீண்ட நேரமாக மக்கள் காவல் நின்று, அதாவது குளிர்ச்சி, அதாவது மருந்தெடுப்பதற்கு நீண்ட நேரம் காவல் நின்ற சம்பந்தமான ஒரு காணொலியும் சமூக வலைத்தளங்களில் வெளியானதை தொடர்பாக ஒரு கேள்வி. எனவே அர்ச்சுனா ராமநாதன் இதற்கு பதிலளிக்கின்ற போது, தாங்கள் பிரச்சனைகளை பெருசாக்காமல் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்கிறதான் ஒரு ஆரோக்கியமான செயல் என்று சொல்லி நல்ல கருத்தொன்றை வெளியிட்டிருக்கின்றார். பிரச்சனைகளை ஊதி பரப்பித்த வழியால் தான் இன்று பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருப்பதாகவும் அவர் ஒரு கேலியாக கூறுகின்றார். நான் முதலொரு காணொலியில் சொன்னேன், அவர் கேலியாக சொல்வதெல்லாம் நிஜமான கருத்துக்களாகத்தான் பின்னர் நடக்கின்றன. பருத்தித்துறையில் நடந்த கிராம சேவகர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக அவருடன் சுமூகமான உறவுகளை பேணி கதைத்து பிரச்சனையை தீர்க்க முயற்சிப்போம் என்று சொல்லியும், அதே மாதிரி மருத்துவமனையில் வெளிநோயாளர் பிரிவில் மக்கள் மருந்தெடுப்பதற்காக நீண்ட நேரம் காவல் நின்ற பிரச்சனையும் அங்கு மருத்துவமனை ஊழியர்கள் போதாத நிலை காணப்படுவதாகவும் அவர்கள் உள்ள ஊழியர்களை வைத்துக்கொண்டு தான் அங்கு சிறப்பாக செய்கின்றார்கள் என்று சொல்லியும், அது சம்பந்தமான தகவல்களை நாங்கள் அதுக்கும் விரைவில் அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வழங்கியிருக்கின்றார். இது தவிர மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏதோ பிரச்சனை நடந்ததாக அங்குள்ள மக்கள் அர்ச்சுனாவுக்கு தொடர்ந்து கோல் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது தம்முடைய மட்டக்களப்பு பகுதிக்கு வந்து மட்டக்களப்பு மருத்துவமனையில் நடக்கின்ற தவறுகள் பிரச்சனைகள் சம்பந்தமாக உரிய நடவடிக்கைகள் எடுங்கள் என்று சொல்லி அர்ச்சுனாவுக்கு அழைப்படுத்தி கொண்டிருப்பதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் செய்தியாளர்களிடம் கதைக்கின்ற போது கூறுகின்றார். எனவே அர்ச்சுனாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை மட்டக்களப்பாக இருக்குமோ என்று சொல்லி ஐயப்படும் அளவுக்கு காணப்படுகின்றது. தற்போதைய நிலையில் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எம்பியாக காணப்படுகின்றார், பாராளுமன்ற உறுப்பினராக காணப்படுகின்றார். எனவே நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இலங்கையிலே இந்த பிரதேசத்தில் உள்ள எந்த ஒரு அரச நிறுவனங்களிலும் அவர் அங்குள்ள தவறுகளையும் முறைகேடுகளையும் தகவல்களையும் திரட்டக்கூடிய அளவுக்கு அவருக்கு சிறப்பு உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த உரிமையின் அடிப்படையில் அவர் செல்கின்ற இடங்களில் தகவல்கள் வழங்கப்பட வேண்டும். இலங்கையின் நடைமுறையில் RTI என்று சொல்லி தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இருக்கின்றது. அந்த தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை அரச நிறுவனங்களில் சாதாரணமாக நிறுவனம் எப்பவும் போய் எழுத்து மூலமாகவோ அல்லது வாய்மொழி மூலமாகவோ தகவல் அறியக்கூடிய அந்த சட்டங்கள் நாட்டில் நடைமுறையில் உள்ளன. அந்த அடிப்படையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் விரைவில் மட்டக்களப்பு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அங்கு 6 பாராளுமன்ற உறுப்பினரை அந்த மட்டக்களப்பு மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். முதலில் அவரிடம் உங்களுடைய பிரச்சனையை தெரிவியுங்கள். அவர்கள் முடியாத கட்டத்தில் தான் அந்த பிரச்சனையை கையாள்வதற்கு தனக்கு ஆரோக்கியமாக இருக்கும் என்ற கருத்துப்பட அவர் இங்கு கூறுகின்றார். உண்மையிலே அர்ச்சுனாவுடைய கூற்றுக்கள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அந்த மட்டக்களப்பு பிரதேசத்தில் இருக்கின்ற 6 பாராளுமன்ற உறுப்பினர்களும் மட்டக்களப்பு மருத்துவமனையில் இருக்கின்ற பிரச்சனைகளை நேரடியாக சென்று அங்கே என்ன பிரச்சனை இருக்கிறது, யார் பிரச்சனை என்ற தகவல்களை அவர்கள் எடுத்து அந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்க வேண்டியது அந்த 6 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சாலச்சிறந்த கடமைகளாகும். அந்த கடமைகளை அவர்கள் உண்மையில் நிறைவேற்ற வேண்டும் என்பது பல மக்களினது எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. அந்த கடமைகளை அவர்கள் நிறைவேற்றாத பட்சத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மட்டக்களப்பு மருத்துவமனைக்கு சென்று அங்கு நடந்த பிரச்சனைகள் சம்பந்தமான தகவல்களை அவர் திரட்டக்கூடிய அந்த வல்லமை அவரிடம் இருக்குது என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை.
எனக்கு அடிச்சுதான் வெறுப்பிச்சு இப்ப கொண்டு எம்பி ஆக்கி விட்டாரு. அந்த நேரம் விட்டு இருந்தா பேசாம நான் போய் சாவச்சேரி எம்எஸ்ஆ படிவா ஹாஸ்பிட்டல் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு போட்டு காலை 8 மணிக்கு வந்து நான் 5 மணிக்கு வீட்டை போயிருக்கேன். பிடிஏல அரெஸ்ட் பண்றது சும்மா தலைவட்ட படத்தை போடுறது சும்மா ஒரு ஆள் தெரியாம போடுறது இல்ல. நான் சொன்னேன் 5 வருஷம் வேலை இருக்கு, அதுக்காக தான் பார்லிமெண்ட் அனுப்பினேன் கொழும்புல போயிருக்கு. இது சும்மா ஊதி பெருப்பிச்சு நாங்கள் ஜிஎம்ஓ கடைசியா இப்ப எம்பி ஆகி போட்டு கடைசியா அடுத்த பிரசிடென்ட் ஆகிறாங்க தெரியாது. இப்ப நான் வந்து லீகலா போகலாம் எந்த ஹாஸ்பிட்டல் எனி டைம் போய் எந்த டாக்டர்லன்னு கேட்கலாம். ஆனா ஐஸ் அடிக்கிற ஆட்களுக்கு பிரச்சனை இருக்குது. பட் என்ன கேதீஸ்வரன் டாக்டர் சத்யமூர்த்தி டாக்டர் சமன் பாத்திரன் எல்லாரையும் நாங்க சமன் பண்ணோம். வைத்தியர் அர்ச்சனா அவர்களே இப்ப ஒரு ஓரிரு நாட்களுக்கு முன்பு வடமாட்சி பகுதியில இரு பிள்ளைகளுக்கு உணவு பொதி கேட்டு அதோட கைது செய்யப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து வந்தது. அதுக்கான அந்த மக்கள் எங்கள்கிட்ட கேள்வி இல்லை. அது வந்து இப்ப நான் வந்து பப்ளிக் மெம்பர், பப்ளிக் பிரதிநிதி. அதுக்கு ஒரு ஆளுக்கு யாராவது போலீஸ் அடிச்சாலும் நான் அங்க நிற்பேன். முக்கியமா இந்த பிடிஏல அரெஸ்ட் பண்ற எல்லாமே இப்ப நான் சீனியர் போலீஸ்ல சீனியர்ஸோட கழிச்சிட்டு தான் வந்திருக்கேன் நான். அப்ப இந்த பிடிஏல அரெஸ்ட் பண்றது சும்மா தலைவட்ட படத்தை போடுறதுன்றது சும்மா ஒரு ஆள் தெரியாம போடுறது, அதை பெருசாக்கி அரசியலாக்கி அதை கொண்டு பாராளுமன்றத்துல எதிர்த்து அந்த கத்த வலிக்கிட்டது. வடக்கு போறதுக்கு ஒரு சட்டம், போலீஸின் சட்டம் வேற, தெற்கு ஒரு சட்டம். அப்ப நான் தானே இல்ல நான் ஜாழ்ப்பாணத்துல அனரு அரசாங்கம் வந்த அரசாங்க ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் அரசாங்கம் வந்த அப்படி ஒரு கம்ப்ளைண்டும் வேற இல்லை. எல்லா போலீஸ்காரரும் ஒரு போலீஸ்காரர் வச்சுக்கொண்டு எல்லாருமே நாங்க ஜட்ஜ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு ஜிஎஸ் செய்யற பிள்ளையை வச்சுக்கொண்டு ஒரு ஜிஎஸ் மொழி கவர்மெண்ட் செய்யலாம். நாங்க அங்க போவோம், போய் கதைச்சிட்டு பப்ளிக் ஒப்பீனியன் என்ன எடுத்துருப்போம் ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. அதே நேரம் அந்த ஜிஎஸ்ஐயும் கூப்பிட்டு கதைச்சிட்டு 2 பேர் எப்பவுமே பிரச்சனை தீக்கத்தான் பார்ப்போம். பிரச்சனை எரிய பண்ற வளமை விழாத அரசியல்வாதி என்ன செய்யறேன்னு சொன்னால் இப்ப போலீஸோட பகாச்சிட்டு வர அவர் போலீஸே சொல்லினோம் எங்களுக்கு ஒரு சொல்லுவாங்க அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்து போலீஸ் பப்ளிக் போய் சொல்லுவாங்க அவங்க 2 போலீஸ்காரர் அரெஸ்ட் பண்றது நீங்க அடிங்களா பர்டிகுலர் இருந்து அடிச்சு கொடுக்காங்க. பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் பிரச்சனைன்னு சொல்லி அப்ப நாங்க அங்க 6 பேர் இருக்கணும். முக்கியமாக பிரச்சார பீரங்கி வச்சிருப்பீங்க. எல்லார்டையும் போய் கதைச்சிட்டு பிரச்சார பீரங்கியும் ஆர்டினரி அடிக்கலான்னு சொன்னா மட்டும் அந்த கதைங்க நான் அப்ப எடுத்து வச்சு பர்டிகுலர் நான் போயிட்டாரு. அங்க ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அங்க இருக்கிற 6 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கலன்னா திருப்பி கடிய வழி தான் எல்லாருடையுமே போனாங்க ஆக்ஷன் எடுக்கணும். அதுல எனக்கு ஒரு நாள் முதல் மக்களோட மக்கள் அந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இடவிரவானந்து செய்யற விஷயம் எனக்கு எனக்கு அந்த 2 மாதம் அந்த போல ஆன்சர் பண்ணினா எந்த கணக்கு போல வந்தது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்றால் டாக்டர் அர்ஜுனா இமெயில் இருக்கும் இந்த பேஸ்புக்ல போட்டுருக்கேன் DRARJUN அதுக்கு இமெயில் பண்ணீங்கன்னா எனக்கு சும்மா கோல் எடுக்கிறார்களுக்கும் ஹலோ எப்படி நீங்க சாப்பிட்டீங்களான்னு கோல் எடுக்கிறார்களுக்கும் இங்க வீடு அடிச்சு வாங்குறார்களுக்கும் எனக்கு போன் நம்பர் எல்லாம் வித்தியாசம் பண்ணி பிடிக்கல. இதை சும்மா அடிக்கிற ஆட்கள் ஹோல் விளாண்டால முக்கியமான ஆட்கள் ஹோல் விளையும் நான் மிஸ் பண்ணிடுவேன். அதால அவசரம் வந்தா DRARJUN அந்த இமெயிலுக்கு இமெயில் பண்ணீங்கன்னா நான் அதை பண்ணி பார்ப்பேன். இவன் தம்பியும் எனக்கு இமெயில் பண்ணியிருந்தோம் அதான் உடனே நான் பார்த்துருந்தேன். அப்படியே அவசரமானதுல இமெயில் பண்ணுவோம். லோக்கல் நம்பர் வந்து 076 அது லோக்கல் நம்பர். கொரியன் வாட்ஸ்அப் எடுக்கிறாங்க 077 556 9924 மாறி எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன். என்ன எனக்கு கோல மேனேஜ் பண்ணக்கூடிய இருக்கு. இல்ல நான் சொன்னேன் 5 வருஷம் வேலை இருக்கு அதுக்காக தான் பார்லிமெண்ட் அனுப்பினேன். யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல வந்து மருந்து எடுக்கிற இடத்துல வந்து ஸ்டாஃபாக்கள் இல்லையான்னு சொல்லி ஒரு காணொலி வந்து வந்திருந்தது. அது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி எனக்கு தெரியும். அந்த வீடியோ பார்த்தா அந்த வீடியோ எடுத்தாலும் எனக்கு அனுப்பியிருந்தா அதோட கழிச்சு நான் அவருக்கு கணக்கு த்ரெட்னிங் வருது அடிப்பா முற்றுவம்னு சொல்லி ஏதோ த்ரெட்னிங் வருதுன்னு கேள்விப்பட்டா. இப்படியும் இருக்கு. அப்ப பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஓபிடியில நீங்க என்ன வீடியோ எடுக்கலாம். அதுல இருக்கிற பேஷன்ஸ் இந்த படத்தை போட்டோ எடுத்து போட்டாதான் பிரச்சனை. அந்த எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சபடியா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சபடியா லீகலா அந்த பிள்ளை கூட பிரச்சனை செய்யுதா. மற்றது பின்னேரம் 4 மணி வரைக்கும் தான் எனக்கு தெரிய டாக்டர்ஸ் டியூட்டி 4 மணிக்கு டியூட்டி மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு மாதிரி. அங்க டாக்டர்ஸ் இல்லையான்னு பார்த்தா இல்ல டாக்டர் மரத்திலே கொடுத்துருக்காரு பார்மசிஸ்ட்ல இருந்தா இல்ல. உண்மையாவே எங்க ஹாஸ்பிட்டல் இருக்க பெரிய பிரச்சனைன்னு சொன்னா பார்மசிஸ்ட் MLT அதெல்லாம் சரியான குறைவு எல்லாம் வெளிநாடு போயிட்டாங்க. அப்ப அதுல ஒரு ஆள் தான் ஓடி அங்க இங்க வேலை செய்வது. நம்ம போய் பார்க்க வேணும். நினைக்கிறேன் டாக்டர் திவார் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பொறுப்பு. திவாரநாடு அந்த ஹாஸ்பிட்டல்ல இவ கடைசி அப்ப கார்டு ரிவிஷன் பண்ணிருக்கணும். பார்மசிஸ்ட் கேட்டுருக்கணுமா RDHS பார்மசிஸ்ட் கொடுத்துருக்காரா ரிப்ளை பண்ணிக்கணும் எல்லாத்தையும் பார்ப்போம். இப்ப எடுத்த வீச்சுக்கு பார்மசிஸ்ட் இல்லைன்னு பார்மசிஸ்ட் வீட்டை போட்டாருன்னு சொல்லி நாங்க தெரியாம கூட சொல்லக்கூடாது. போய் பார்ப்போம். அதை போய் பார்த்து நான் திவாரநாடு எடுத்து நான் ஆன்சர் பண்ணிடுறேன். போய் பார்த்துட்டு அதுல பார்மசிஸ்ட் குறைவாண்டாப்பு ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பார்மசிஸ்ட் இருக்கு, யாழ்ப்பாணத்துல எத்தனை பேர் எக்ஸ்ட்ராவா வேலை செய்யணும், யாழ்ப்பாணத்துல சில ஐஸ் அடிக்கிறது குழந்தைங்க. ஆனால் பெரிய பெரிய எடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பார்மசிஸ்ட் இல்ல சங்கான எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து இனி அந்த நாங்களோட இஷ்யூ ஆக்காம இனி வந்து ப்ரொஃபஷனலா ஹாஸ்பிட்டல் டைரக்டரையும் கூப்பிட்டு கதைச்சு அது பிறகு ஏதாவது சோர்ட் அவுட் பண்ண பார்ப்போம்.
இந்த இஷ்யூவை வந்து இனிமேல் நடக்காம சோர்ட் அவுட் பண்ண பார்க்கணும். இதை ஊதி தெரிவிக்க கூடாது. சாவச்சேரி வந்து அதை எனக்கு அடிச்சுதான் தெரிவிச்சு இப்ப கொண்டு எம்பி ஆக்கி விட்டாரு. அந்த நேரம் விட்டுருந்தா பேசாம நான் போய் சாவச்சேரி எம்எஸ்ஆ படிவா ஹாஸ்பிட்டல் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு போட்டு காலை 8 மணிக்கு வந்து நான் வாங்கி வீட்டை போயிடுச்சு. இது சும்மா ஊதி தெரிவிச்சு நாங்க ஜிஎம்ஓ கடைசியா இப்ப எம்பி ஆகி போட்டு கடைசி அடுத்த பிரசிடென்ட் ஆகிறாங்க தெரியாது. அதே மாதிரி இப்ப இந்த கண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன். இது ஷார்டேஜ் இருக்கு, ஸ்டாஃப் ஷார்டேஜ் பயங்கர பிரச்சனை. அதுக்கு எங்கனாலும் கார்டு ரிவிஷன் பண்றது இல்லை. கார்டு ரிவிஷன் என்னன்னா உதாரணத்துக்கு 10 பேர் அந்த ஹாஸ்பிட்டல் வேலை இல்லாம இருந்தால் அது வந்து 90ஆம் ஆண்டு கார்டு தான் இருக்கு. 2021ஆம் ஆண்டுக்கு வந்து செனட்டர் கூடி நானே அது ஜஸ்டிபிகேஷன் எழுதி வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு போட்டு கார்டு ரிவைஸ் பண்ணணும். டிரெக்டர்ஸ் இருக்கு, அது நாலேஜும் இல்லை, இன்ட்ரெஸ்டும் இல்லை, வாரது போறது சின்ன சின்ன வேலைகள் செய்து கொண்டிருக்கிறது. கார்டு ரிவிஷன்ல கடைசி எப்ப கார்டு ரிவிஷன் செய்யறீங்கன்னு பார்ப்போம். அப்புறம் ஸ்டாஃப் இல்லைன்னா டெம்பரரி எடுத்து கொடுக்குறது பார்ப்போம், அல்லது வாரண்டி பேசிஸ்ல ஏதாவது பே பண்ணி கொடுக்குறதுன்னா பார்ப்போம். அப்படி ரிசால்வ் பண்ண பார்ப்போம். அதெல்லாம் மினிஸ்ட்ரியில கழிச்சு ஒரு பார்மசிஸ்ட் கொடுக்குறது பெரிய வேலையை இல்லை. நான் பார்க்கறேன் என்றால் இனி ஹாஸ்பிட்டல் வந்து டெவலப் பண்றதுதான் ஏதாவது ட்ரை பண்ணுவோம். அங்க இருக்கிற புலவடியில பிரச்சனையில வெளியே போட்டு பப்ளிக்கை கன்ஃபியூஸ் பண்றதை விட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்ப நான் வந்து லீகலா போகலாம், எந்த ஹாஸ்பிட்டல் எனி டைம் போய் எந்த டாக்டர்லன்னு கேட்கலாம். நான் பார்க்கறேன்னு சொன்னா இருக்கிற டாக்டர்ஸ் வந்து நான் பாராட்ட ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் தான் பிரச்சனை சரியா. அப்ப இந்த 12 மணிக்கு வர மாதிரி 12 மணிக்கு முடிச்சு பெரிய பேசிட்டு பார்க்கலாம். அப்ப அதை கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லி அடிப்படையெல்லாம் போக பார்ப்பேன். ஆனா ஐஸ் அடிக்கிற ஆட்களுக்கு பிரச்சனை இருக்குது. பட் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிய இப்ப இதுல கோயம்பேட்டோட வந்து கார்டர்ல சரியான பிரச்சனை இருக்கு. அங்க ஒரு ஸ்டாஃப் இல்லை. அங்கேயும் ஒரு சீஃப் பார்மசிஸ்ட் ஒருத்தர் நான் அந்த எம்எஸ்ல சாவச்சேரி எம்எஸ் இருக்கு. இங்க வந்து எனக்கு ஆட்கள் கூட வந்து சொல்லி கேசரன் டாக்டர் கேசரன் கழிச்சு வந்து டாக்டர் கேசரன் சொன்னா ஆக்சுவலா வந்து வரிக்கையில போகுது. என்ன கேரீஸ்வரன் டாக்டர் சத்யமூர்த்தி டாக்டர் சமன் பாத்திரன் எல்லாரையும் நாங்க சமன் பண்ணோம். அப்படி சமன் பண்ணி அதை ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொன்னா நாங்க பார்லிமெண்ட் இருக்கிறோம். அதுக்குரிய வேலையெல்லாம் இருக்கு. பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் வந்து இனிமேல் இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமான வேலையில செய்ய மாட்டேங்குது நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட பேஸ்புக் தளத்துல ஒரு பதிவு வந்து பதிவிட்டு இருக்கிறீங்க. அந்த 6 கோடியும் 1 கோடிக்கு மேல காசு உங்களோட பேரை சொல்லி மோசடி செய்த அது சம்பந்தமான இனிமேல் தான் எனக்கு அந்த பாட்டு அடிக்க செல்லப்பாண்ட பாட்டு அடிக்க எனக்கு சொன்னது அது ஃப்ரீயா தான் செல்லப்பா அடிக்கிறாரு. ஆனா 5 பாட்டம் 4 பாட்டு வந்துருக்கு. இதே ஒரு வசனம் அதுக்குரிய பேமெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். எனக்கு அது சம்பந்தமாக நான் விசாரிக்கவே இல்லை. அந்த பாட்டு அடிச்சது யார் அடிச்சது ஒன்றுமே எனக்கு பாட்டு அடிச்சு ஒரு மாதம் தான் தெரியும். இப்பதான் சொல்லுதுன்னா அந்த பாட்டு அடிக்கிறதுக்குரிய காசாமன்னு சொல்லி இவர் சம்பந்தப்பட்ட நபர் வந்து இது காசு சேர்த்துருக்காரு மாணவர்கள். அதுக்கு கொடுக்குறதுக்கு பாட்டு அடிக்க செலவட்டம் அதுல கனவேட்ட சேர்த்துட்டு ஒரு 1000 பவுன்ஸ் மட்டும் அதை கொடுத்துட்டு இந்த முழுப்பேற்ற சேர்த்தது தெரியாதவங்களுக்கு கிளியரா சொல்றேன். எந்த டிக்டாக் தளமும் என்ன பிரதிபலிக்காது. கிளியரா சொல்றேன், எந்த டிக்டாக் தளமும் என்ன பிரதிபலிக்காது. ஒரு 2-3 பேர் தான் உங்களை வச்சிருக்கேன். மற்ற கேட்டு பார்த்து எடுப்பேன். உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய அதுதான். அப்போ சின்ன விஷயங்கள்ல பல விட்டீங்க. இவ்வளவு ஆளுப்படா இவ்வளவு காசு எனக்கு வேற இருக்கு. உங்களுக்கே வேற கம்பெனி தெரியும். அச்சனாருக்கு மூல ஆசை வந்து இப்போ ஒரு அம்மாவால் 100,000 அனுப்பி போட்டு எனக்கு ஒரு பொறுப்பு கூட போட நீங்க திரும்ப இருக்க போல அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். சும்மா இருக்கிறார்கள், உண்மையாவே காசு அனுப்பிட்டு இருக்கிறார்கள். பம்பல என்ன நடக்குது கேட்கிறார்கள். எல்லாரும் மாறி மாறி எடுக்கிறதில்ல. எனக்கு இது முக்கியத்துவம் இது முக்கியத்துவம். ஒரு நாளைக்கு ஒரு 10-15 கோல் தான் கதைக்காங்க தலையில நம்ம வச்சுக்கிறேன். நான் அது பார்த்துட்டு யூடியூபர்ஸ என்ன செய்யறது யார் எடுக்கிறது நான் ஒன்றுதான் உள்ளுக்குள்ள எடுப்பேன். உள்ளுக்குள்ள எடுக்கிறார்கள் சரியா ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் செய்யுது. அதாவது வந்து பாவிச்சு காசு வேண்டுறது 2 பேர். அது கூட அன்றைக்கு வந்து அது வரைக்கும் அப்படி ஒன்றும் செய்யல. அன்றைக்கு வந்து என்னோட கேட்டவர் காலில் கொஞ்சம் வெளியே கொடுக்குவாங்க. கொடுத்துட்டு அதை வீடியோ எடுத்து போட்டுட்டு அதுக்கு அடுத்த இப்போ நானும் ஒரு டைம் எடுத்துனேன். மது ஹெல்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி செய்யணும் பிரச்சனை. ஆனா அச்சனா டாக்டரோட நிற்கிறேன். அச்சனா டாக்டர் டீமெண்ட் செய்யல. நீங்க ஒரு புள்ள விட்டா அது எனக்கு தான் பாதிக்கும். அதான் செய்யணும் சொன்னா பொண்ணு அப்படியே மாற்றவன் செய்யிருக்கிறேன். கொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஒரு சட்டம் எடுக்கப்படும். ஒரு சில பேரப்போ தன்னோட விஜன் நீங்களை திரிகிறீங்க. ஒரு லெவலுக்கு வந்த உடனே இதை நீங்க என்ன கேள்வி நானும் தான் பண்ணுவோம். இப்ப ஜிஎல் தர்ஷன் எப்படி அடிச்சு வச்சிருக்கோமோ அப்படி வரையும் அடிச்சு அடிச்சு 2 பேருக்கும் வழக்கு போடப்படும். அது எந்த டவுட்டும் இல்லை. கதை கிடக்கு தானே அது எல்லாரும் மட்டும் வழக்கு போடுறோம். ரிப்போர்ட்ல பார்க்கணும். நீங்க சொன்ன கேட்ட விஷயத்துக்கு நான் இனி அடுத்தது இப்போ இன்றைக்கு மீட்டிங் போடுறோம். முக்கியமா அந்த என்னோட கட்டமைப்புல இருந்தாங்க அதோட ஒரு 5-6 பேரை நம்பிக்கை எடுத்துக்கிறேன். அதே கொண்டு நான் திருப்பி ஒரு பப்பாவை செய்யப்பட்டு மத்திய புள்ளி அப்படியெல்லாம் செய்யப்பட்டேன். இன்றைக்கு புரிய பண்ணுறேன். அதே கில்லாலையும் தான் இனி அந்த கம்யூனிகேஷன் போகும். அதாவது அவசரம் வந்து இமெயில் பண்ணுறேன். குழந்தை பிள்ளைக்கு தெரியும் இமெயில் பண்ணி என்ன அவசரம் இது ஒரு ஃபோட்டோட நான் பார்த்து பேஸ் பண்ணுறேன். அந்த கொரோனாவில் இப்போ நீங்கள் வரைக்கே மாதம் மணி வந்து பண்ணணும். இப்போ தான் சொந்தக்காரர் இருக்கணும், நேரம் இருக்கணும். இப்போ ஃபோனை பட்டு இந்த வைக்கிறாது அப்படி இப்படிங்க அந்த வைக்கிறாது. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட வடிவ கதை கொண்டு நீங்கள் இங்கே இந்த முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணால் இப்போ டெய்லி காய்ச்சி